ஒரு சிறந்த முல்லாக்கள் இல்லை என்பதைத்தான் இன்று நம்மால் காண முடிகிறது. ஆனா இந்த இல்முக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அப்படின்னா, ஒரு வார்த்தை ஏனும் சரி அது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியதாக இருக்கிறது. ஒரு பெரியார் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லா காது கேட்கும், காது ரொம்ப கூர்மையா கேட்கும். அவங்க கடற்கரை ஓரமாக ஒரு தடவை நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா கடல்ல பல தூரம், ரொம்ப தூரமாக ஒரு படகுல ஒருத்தரும் பயணம் செய்யறார். பயணம் செஞ்சவர் என்ன செய்யறார் அப்படின்னா, திடீர்னு அவருக்கு தும்மல் வருது. தும்மல் வந்த பின்னால அவர் சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இந்த கடற்கரை ஓரமா நடந்து சென்ற இந்த பெரியாருக்கு அந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற சத்தம் காதுல வந்து விழுது. இவருக்கு இரஹமத்துல்லாஹ் சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்கிறார். கடல்ல இவரால் நடக்க முடியாது. ஆனாலும் படகோட்டி ஒருத்தரை பிடிச்சு கேட்கிறாரு, எப்பா எனக்கு அந்த இடத்துக்கு நீ கூட்டு போகணும், எவ்வளவு கேட்கிற அப்படின்னா. படகோட்டி சொன்னாரு 3 திருகம் அப்படின்னாரு. உடனே சொன்னாரு, அப்ப அந்த 6 திருகம் எனக்கு நான் தந்துடுறேன், நீ வந்து என்ன செய்ய, என்ன அந்த படகோட்டி அங்க மீன் பிடிக்கிறானு அது வரைக்கும் என்ன கூட்டு போனாரு. இப்ப அந்த படகோட்டி சொன்னா 3 6 மிருகம் கொடுத்தா கூட்டு போயிட்டு கொண்டு வந்து உங்களை விட்டுறேன்னா, இந்த பெரியவர் என்ன செஞ்சார் அப்படின்னா 3 6 மிருகங்களை கொடுத்து நேரா அந்த மீன் பிடிக்கிறவன் பக்கத்துல போய் அந்த மீன் பிடிக்கிறவனை கேட்டாரு, எப்பா துள்ளிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது நீ தானான்னு கேட்டார். அவர் சொன்னார், ஆமா நான் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்னு சொன்னார். இவர் பெரியவர், அல்ஹம்துலில்லாஹ் நீ சொன்னதுக்காக உனக்கு நான் பதில் சொல்கிறேன், இரஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு உடனே அந்த படகோட்டிட்டு சொன்னார், என்னை கொண்டு போய் கரையில விட்டுடுனார். ஒரு நேரா மறுபடியும் வந்து கரையில விட்டுவிட்டார். அந்த இரவுல அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது அசரீதியாக ஒரு கனவுல பார்க்கிறார், அகமது இந்த 6 மிருகத்துக்கு